ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்ன, நம்ம வள்ளலாரை குறித்ததான ஒரு அற்புதமான பதிவு. இது வரைக்கும் ஒரு கேள்வி, நம்ம எல்லாரும் கடவுளை பார்க்கணும் நிறைய பேருக்கு ஆசை. ஆனால் இறைவனே நேரில் வந்து காட்சி அளித்த ஒரு தரிசனத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கடவுளை பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. கடவுளை பார்த்த ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய அனுபவத்தை நமக்கு பார்க்க போகிறோம். என்னென்னா, தம்முடைய 6ஆம் திருமுறையில் ஒரு பாடலை சொல்கிறாரு நம்முடைய வள்ளலார். உடுத்ததுகில் அவிழ்த்து விரித்தொருக தரையில் தனித்தே உண்ணாதும் உண்ணி உள துருகலத்தோடு படுத்துயர்ந்த சிறியொன்றேன் அருகணைந்த மகனே பயமுனக்கென்ன என்றென்னை பரிந்துரக் கரத்தால் அடுத்தணைத்து கொண்டெடுத்து போய் பிரித்தோரிடத்தே அமர்த்தி நகைதருளிய என் ஆண்டவனே அரசே தொடுதன்னி என் மொழிமாலை அணிந்து கொண்டேன் உளத்தே சுத்த நடம் புரிகின்ற சித்த சிகாமணியே அப்படின்னு சொல்கிறார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு தன்னுடைய அந்த இடத்துல, அந்த வள்ளலாருடைய அவருடைய இடத்துல தர்மசாலையில் தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கீழே விரித்து அதை போட்டு படுத்திருந்தார் வள்ளலார். விடியற் காலையில் இறைவன் வந்து வள்ளலார் இருக்கும் இடத்திற்கே வந்து எழுந்தருளி வள்ளலாரை எழுப்பி உனக்கு என்ன பயம் என்று கேட்டாராம். வல்லப்பெருமான் அப்படியே 2 கை கூப்பி அணைச்சு வேறு இடத்திற்கு அப்படியே அவளை அழைச்சி கொண்டு போய் அமர செய்து சிரித்து, நீ வந்து இவ்வாறு வேதனை படுகிறது அழகா அப்படின்னு கேட்குறார். உன் எண்ணம் பலிக்கும், அருள் அமுதம் உண்டு உனக்கு அப்படின்னு சொல்லி சிரித்து பேசுகிறாராம். அது பிறகு இந்த வார்த்தையை சொல்லிட்டு அவர் வந்து மறைஞ்சிட்டாராம். இது அற்புதமான ஒரு நிகழ்வு. இறைவனை நேரில் வந்து வள்ளலார்கிட்ட பேசியது. அது தன்னுடைய 6ஆம் திருமுறையில் தன்னுடைய அனுபவமாக வள்ளலார் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். பக்தியுடன் இதை பார்த்தோம் அப்படின்னா மெய் சிலிர்க்கும். அறிவுடன் பார்த்தோம் அப்படின்னா இதை யோசிப்போம். யோக நிலையில் பார்த்தோம் அப்படின்னா ஆனந்த அனுபவம். இதை வந்து பகுத்தறிவோடு பார்த்தோம் அப்படின்னா சும்மா அது அவருடைய அனுபவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என்னை பொறுத்தவரை இது வள்ளலாருடைய அனுபவம். அவருடைய அனுபவம், அவர் அனுபவித்த அனுபவத்தை தன்னுடைய பாடலில் எழுதியிருக்கிறாரு. என்னை பொறுத்தவரை அந்த மகானுக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதத்தை சொல்லியிருக்கிறார். நல்லது. ஸோ அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலை நம்ம பார்க்கலாம், அற்புதத்தையும் பார்க்கலாம் அடுத்த பதிவில். ஸோ மறக்காமல் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ராமலிங்க வள்ளலார்னு இருக்கும். அதில் நிறைய பதிவுகள் கொடுத்துருப்பேன் அவரை பற்றி, வள்ளலாரை பற்றி. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவருடைய அற்புதங்களை, கடவுளை நேரில் பார்த்த வள்ளலாரை குறித்ததான தகவல்களை அடுத்தவருக்கு நம்ம சொன்னோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. நன்றி.